இனி ஹேமர் ஏவுகணைகள் இந்தியாவிலே தயாரிக்கும். எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் நம்ம இந்தியாவில் அந்த தொழில்நுட்பத்தை வாங்கி இந்தியாவில் தயாரிக்கப்படுகிறது. மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா, இப்படி ஒவ்வொரு பொருளும். என்ன பாருங்க, இப்போ மினிஸ்டருக்கு மேல கரப்ஷன் இல்லாத ஒரு மினிஸ்டர் இருக்காங்களா சொல்லுங்க பேர. செந்தில் பாலாஜி அவுட்டு, அடுத்தால KN நேரு அவுட்டு. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மினிஸ்டரும், ஆனால் அவனுக்கு சூறே கிடையாது, கேவலங்கிறதே கிடையாது. இவ்வளவு ஊழல், இவ்வளவு ஊழல். அதாவது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, ஒருத்தருக்கு மேல ஒரு குற்றச்சாட்டு வந்தா தோல்ல சூடு இருந்து ஒரு கூச்சம் இருக்கும். அத்வானிக்கு மேல ஒரு குற்றச்சாட்டு வருது. அவர் என்ன செய்தாரு, நான் அந்த குற்றச்சாட்டை நிரூபித்துட்டு, நான் தப்பு செய்யல நீ நிரூபிச்சுக்கிட்டு தான் கட்சி பதவிக்கே வருவேன்னார். அவர் அப்ப கவர்மெண்ட் பொறுப்புல இல்லை, ஒரு கட்சி பதவியில் இருந்து அந்த அளவு நாணயமான ஒரு கட்சி, அந்த அளவு நேர்மையான தலைவர்களை கொண்டது. காரணம், இது வளர்த்த இடம் RSS இருந்து பயிற்சி பட்டறையில் இருந்து இங்கு வந்தவர்கள் அவ்வளவரும் எப்படி மக்களுக்கு சேவை செய்யணும், இந்த நாட்டை எப்படி நேசிக்க வேண்டும். இந்த நாடு தான் நமக்கு என்னது உயிர். இந்த நாடு இல்லாட்டி நம்ம என்ன செய்வோம்? இன்னைக்கு பார்த்து இன்னைக்கு ஒரு சட்டம் ஏற்றிருக்காங்க தெரியுமா? இன்னைக்கு ஒரு பெரிய சட்டம் நமக்கு ஏற்றிருக்கு தெரியுமா? தெரியாது. இன்னைக்கு இந்த தீவிரவாதம் ஒன்று நடக்க, இஸ்லாம் தீவிரவாதம் நமது நாட்டை இவ்வளோ நம்ம எங்கேயோ போயிருப்போம். நமக்கு ரொம்ப GDP வளர்ச்சி குறைவா இருக்கிறதுக்கு காரணமே தீவிரவாதம். பாகிஸ்தானில் தீவிரவாதம், இந்த காஷ்மீரில் தீவிரவாதம். இந்த தீவிரவாதத்தை தடுக்கிறதுக்கு தான் இப்போ ஒரு திட்டம். யார் தீவிரவாதிக்கு தொடர்பு இருந்தாலும் சரிதான், அந்த தீவிரவாதியை நீ யாரை ப்ரூவ் பண்ணாலும் சரிதான். இப்போ ப்ரூவ் பண்ணக்கெல்லாம் ரொம்ப கிடையாது. நம்ம கோயம்புத்தூர்ல கேஸை கொண்டு போய் தன்னார வெடிச்சிட்டு நம்ம முதலமைச்சரே சொன்னார். எப்படி தன்னார வெடிச்சிட்டு கால வெடிகுண்டு வைக்கல, ஆனா என்னையே வந்து வெடிச்சது வெடிகுண்டு தான் நீ சொல்லுவு. ஆனா நம்ம முதலமைச்சர் என்ன சொல்றாரு, இல்ல கேஸ் வெடிச்சிட்டு கார்ல இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் இனி என்ன செய்ய முடியாது, சொன்னவனும் உள்ள போவான். இனி ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படி ஒரு வார்த்தை சொல்லி தெரிஞ்சு வைங்க, அவரும் விசாரணை கமிஷனுக்குள்ள வருவார். அப்படி ஒரு சட்டம் இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. எந்த ஒரு தீவிரவாதமும், எந்த ஒரு தீவிரவாதியின் ஒருத்தர் இருந்தாலும் அவரை பிடிச்சி முன்னாடி ரொம்ப நாள் என்ன செய்யும், நமக்கு விசாரணை கமிஷன் கோர்ட் அப்படியெல்லாம் போகும். இனி அப்படி கிடையாது. ஒரு வருஷத்துக்குள்ள அவருக்கு என்னது தண்டனை நிச்சயம். தீவிர இனி புரிஞ்சுக்கிடுங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம திருப்பூர்ல 6 தீவிரவாதிகள், எங்க உள்ளவன் பங்களாதேஷில் உள்ளவன், 6 தீவிரவாதிகளை கைது பண்ணியிருக்காங்க. இப்படி இந்த கவர்மெண்ட் நீங்க பாருங்க, கஞ்சா வியாபாரம் இவங்க வந்த பிறகுதான் கூடுதல். கஞ்சா இல்லாத இடமே கிடையாது. பாருங்க, கஞ்சா வியாபாரம், இது நம்ம மற்ற விலை உயர்ந்த போதை பொருட்கள், இந்த மாதிரி ஏன் அவன் இன்ப நிதியே இதுல ரொம்ப தேர்ந்தாகலாம். இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்ப நிதி ரொம்ப தேர்ந்தாகலாம். எல்லா விஷயங்கள் அவராக அடுத்த முதலமைச்சர். நம்ம தலையெழுத்த பாருங்க, நம்ம தலையெழுத்து எங்க இருக்கு? ஒரு தமிழ்நாட்டின் தலையெழுத்து இந்த மாதிரி மாற வேண்டுமா? மக்களை நீங்கள் சிந்திக்க வேண்டும். நீங்கள் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு போய் சொல்லணும். இப்படி ஒரு அரசாங்கம், ஒரு குடும்ப ஆட்சி. ஏன் வேற யாருமே இந்த தமிழ்நாட்டில் இத்தனை கோடி மக்கள் இருக்காங்க, இவங்கள ஒரு ஆள் கூட இல்லையா? நிறைய இருக்காங்க, நிறைய தலைவர்கள் இருக்காங்க. எடப்பாடியாருக்கு ஒரு உண்மையிலே எடப்பாடியார் வந்தால் மத்திய அரசாங்கத்துக்கு கூட அதை சேர்ந்து வேலை செய்து நமக்கு எவ்வளவு தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசாங்கத்தில் இருந்து நிதி வாங்க முடியுமோ அவ்வளவு நிதி வாங்கி செவ்வனே செய்து தமிழ்நாடு வந்து ஒரு மற்ற மாநிலங்களுக்கு மாதிரி ஒரு வேலையில்லா திண்டாட்டம் போகும். இந்த ஊழல், இந்த பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க, பஸ்ஸில் ஒவ்வொரு பஸ்ஸு வாங்கத்திலையும் அவங்க கோடி கணக்கில் அடித்து மாற்றுறாங்க. இதெல்லாம் புரிஞ்சு நமது நாடு எங்கே போய்கிட்டு இருக்கு. இதை தமிழ்நாடு தான் உள்ளதிலே மோசம். அகில இந்தியாவில்
உள்ளதிலே மோசமாக இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு. கேரளாவில் பாருங்க, அவரு கூட மத்திய அரசாங்கத்துக்கு கூட என்ன செய்யறாரு, ஒத்து